இப்பிகா வணக்கம். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதற்கு ஈரானின் பதிலடியும் மிக தீவிரமாக இருக்கிறது. இப்படியாக போர் பதட்டம், போர் சூழல் உச்சகடந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எண்ணெய் கப்பல்கள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைத்து ஈரான் தாக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே அமெரிக்காவின் ராணுவ நிலைகள் இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை ஈரான் ட்ரோன்கள் தாக்கி இருக்கிறது. இதனால் ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்கு வழிவகுக்கக்கூடிய நிலையை இது உருவாக்கி இருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே சவுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் தாக்கி வருகிறார்கள். சவுதி மட்டுமல்லாமல் ராணுவ நிலைகள் இருக்கக்கூடிய அனைத்து வளைகுடா நாடுகளிலும் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் என்பது பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக சவுதியில் இருக்கக்கூடிய அராம்கோ என்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கின்றது. அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை ட்ரோன் மூலமாக ஈரான் தாக்கி இருக்கிறார்கள். அந்த அராம்கோவில் இருக்கக்கூடிய ராஸ் தனூரா என்ற சுத்திகரிப்பு நிலையம் மீதுதான் இந்த தாக்குதல் என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த தாக்குதலுக்காக ஷாஹித் 136 என்ற ட்ரோன் மூலமாக எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஈரான் தாக்கியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலால் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் என்பது மிகப்பெரிய சேதத்தை எதிர்கொண்டு இருக்கின்றது. இது மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் ஏற்கனவே சவுதி மீது ஈரான் ட்ரோன்கள் மூலமாக தாக்கி வருகின்ற நிலையில், அதாவது சவுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே வளைகுடா நாடுகள், பல்வேறு நாடுகள் இதற்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். எங்கள் நாட்டையும் தாக்க வேண்டும் என்று கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக அதை சற்றும் காது கொடுத்து கேட்காத ஈரான் தற்போது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது தாக்க தொடங்கியிருப்பதுதான் மிக முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இதற்கு முன்னதாக கூட சர்வதேச கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் மிக முக்கிய கடல் வழியாக இருக்கக்கூடிய ஹார்முஸ் நீரிணையை அதை மூடிவிட்டதாகவும், அதை மூடிவிட்ட காரணத்தால் மிகப்பெரிய தாக்கம் உலகில் ஏற்படும் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஹார்முஸ் நீரிணையை மூடிவிட்டோம் என்றும் அமெரிக்கா, பிரிட்டனுக்கு சொந்தமான 3 எண்ணெய் கப்பல்களை தாக்கியதாகவும் IRGC என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்திருந்தார்கள். அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுக்கு சொந்தமான 3 எண்ணெய் கப்பல்களை தாக்கிவிட்டோம் என்று அவர்கள் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று வளைகுடா மற்றும் ஹார்முஸ் நீரிணை எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நீரிணை என்பது உலகின் மிக முக்கியமான கடல்சார் வர்த்தக பாதையாக இருக்கிறது. எண்ணெய் போக்குவரத்திற்கு மிக முக்கியமான பாதையாக இருக்கிறது. அந்த பாதையை நாங்கள் மூடிவிட்டோம் என்றும், அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல்களை தாக்கியிருக்கின்றோம் என்றும் ஈரானுடைய அறிவிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனமான அராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீதுதான் இந்த தாக்குதல் என்பது நடத்தியிருக்கிறார்கள். ட்ரோன் மூலமாக தாக்கியிருக்கிறார்கள். இந்த ட்ரோன் ஷாஹித் 136 என்ற ட்ரோனை பயன்படுத்தி அதை தாக்கியிருக்கிறார்கள். மிக முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். ஏனென்றால் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் என்பது மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனமாக இருக்கின்றது. அதை தான் தற்போது ஈரான் தாக்கியிருக்கிறார்கள். இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் எண்ணெய் கப்பல்களை தாக்குவது என்பது இந்த போரின் மிக முக்கியமான யுக்தியாக பார்க்கப்படுகிறது. என்றால் இதனுடைய தாக்கம், சேதம் என்பது மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தும் நாடுகளுக்கு. அதன் காரணமாக இந்த தாக்குதல் அடுத்த கட்டத்தை நோக்கி ஈரானுடைய தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது என்பதுதான் இந்த தாக்குதல்கள் காண்பிக்கின்றது. தீபிகா.